இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 49th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஆரம்பத்துல ஆஸ்தா அந்த வெட்டோட பாடியிலேயே சோட கொண்டு போய் இறக்கி இருந்திருப்பானா. அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சு, எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஆறுதல் அடையும் போது அப்போ அந்த வெட்டோ பார்த்தா கொடூரமா சிரிச்சுக்கிட்டு, என்னடா அவ்வளோ ஈஸியா எல்லாமே முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இவனை மாதிரி சுத்தமா மேஜிக்கே இல்லாத ஒருத்தன் வந்து என்ன அட்டாக் பண்ணா மட்டும் அவ்வளோ ஈஸியா என்ன போட்டு தள்ளிடுவானா என்ன? இவனோட ஸ்வாடை என் உடம்புல நான் வாங்கினதுக்கான காரணமே அப்படியாவது இவன் ஸ்வாடை இவன் கையில இருந்து பிடுங்குறதுக்காக தானே. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை கடைசி வரைக்கும் விடாம அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருப்பானா. இருந்தாலும் ஸ்வாடை நீ விடுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டான்னு ஆஸ்தாவோட கையை அந்த வெட்டோ பயங்கரமா டேமேஜ் பண்ணுவான். இறுதியா ஹீரோ பையன் அன்கான்சியஸ் ஆகிதான் அவனோட கைங்கிறத அந்த ஸ்வாட்ல இருந்து இறங்கி அவன் கீழே விழுக, நாங்க அனுபவிச்ச அதே வழியை உங்களை மாதிரியான மனுஷ பயிலங்களும் அனுபவிக்கும் போது இப்படி இந்த கதறல்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த வெட்டோ ஜாலியா இருக்கு. அப்போ அந்த ஆஸ்தா பார்த்தா திருப்பி எந்திரிச்சிட்டு, இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானா. உடனே இதை கேட்ட மற்றவங்களும், ஆமா நாங்க இன்னுமே சண்டை தொடர்ந்து போட தான் செய்வோம், நாங்களாம் இருக்கோதானு ஹீரோ பையனை முதல்ல அங்கிருந்து எப்படியோ தூக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்றாங்க. சில்வா முத கொண்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா ஒண்ணுமே பெருசா அங்க ஆகல. ஆஸ்தாவை சேஃபா ரிட்ரீவ் பண்ணியிருப்பாங்களா. அப்போ வெனேஸ் ஆஸ்தாவை பார்த்துட்டு, தோடா எங்களுக்குலாம் மேஜிக் கம்மியா இருக்குதுன்னு சொல்லி நாங்க பெருசா இந்த ஒரு எஃபோர்ட்டும் போடுறது இல்லை, ஆனா மேஜிக் சுத்தமா இல்லாதப்பவுமே இந்த மேஜிக்கால நிரம்பப்பட்ட இந்த உலகத்துல முயற்சியை பிரதானமான ஒரு விஷயமா பார்த்துருக்கான். கண்டிப்பா இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவனோட கை டேமேஜ் ஆயிருந்திருக்கும் போல அதை வெனேஸா அவங்களோட இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி லைக் கொஞ்சம் வலிக்காத மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. இதை பார்த்தா ஃபின்ட்ராலுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பூரிச்சு போயிருந்திருக்குமா. சரின்ட்டு ஃபின்ட்ராலும் அவன் பவரை யூஸ் பண்ண தயாராக ஆஸ்தாவை மறுபடியும் களத்தில் இறக்குறாங்க. ஏன்னா ஒரு ஸ்வாடு வேணா அவனோட பாடியில் இருக்கலாம், ஆனால் இன்னொரு ஸ்வாடு அங்கே கீழே தான் இருக்கு. அதையும் போய் எடுத்து அந்த வெட்டோ அட்டாக் பண்ண வரும்போது, ஏன்டா அவன் தோல்வியை நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்னு கேட்க, தோல்வியை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் ஒருத்தனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவன் அளவுக்கு வருவேன்னு நம்ம யூனோ பையனை நினைச்சு பார்ப்பான். அந்த வெட்டோ கிட்ட சிக்காத அளவுக்கு வெனேசாவும் ஃபின்ட்ராலும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ பையனை அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த வெட்டோட பாடி ஒரு மாதிரி வீக் ஆகுற மாதிரி தெரியும். என்னன்னு பார்த்தா அவனோட வயிறுல தான் அந்த ஆன்டி மேஜிக்ஸோட ஏதோ பேட்ச் மாதிரி குத்தி வச்சிருந்திருக்கான்ல. ஐயோ இதுதான் பவர் இழுக்குதான்ட்டு அதை பிடிங்கி வெளியில தூக்கி வீச அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ பையனையும் தூக்கி அந்த சைடு அந்தர் பண்ணிடுவான். இருந்தாலும் அவனை காலி பண்ணலான்னு போகும்போது அப்போ வெட்டோக்கு அவனோட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெயின் ஆயிட்டு இப்போ ஒரு மாதிரி தேர்ட் ஐல ஓப்பன் பண்ணிட்டு கொடூரமா பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த பவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அவனை விட்டு போகுது. ஆஹா என்ன போயிருச்சுன்னு சொல்லி அவனுக்கே லைட்டா வேர் தொழுக அந்த இடத்துல ஆஸ்தா பையன் திருப்பி எந்திரிச்சு சண்டை போடுறதுக்கு வரும்போது வெட்டோக்கு ஆஸ்தாவை பார்க்கக்குள்ள முதல்ல இவன் என்ன மாதிரி இருக்கிறான்ல அப்படின்னு யோசிப்பான். பட் அதுக்கப்புறம் தான் இல்ல இவன் என்ன மாதிரி கிடையாது, இவன் ஒரு பீஸ்ட் இல்ல, ராதர் இவன் ஒரு டெவில்னு சொல்ல இப்போதைக்கு வெட்டோ அங்க வீக் ஆயிருந்திருப்பான். ஆகையால் நம்ம வெனேசன் ஃபின்ட்ராலோட பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த தடவை ஆஸ்தா பையன் வெட்டோவை பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல கடைசியா ஒரு ஃபைனல் ப்ளோ கொடுத்து அவனை காலி பண்ணிடுறான். அந்த வெட்டோட கிரிமோயர் க்ளோ ஆகிறது ஸ்டாப் ஆக அப்படின்னா கம்ப்ளீட்டா அவனை முடிச்சு வச்சுன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆஸ்தாவை தூக்கி வச்சு வெனேசாவும் ஃபின்ட்ராலும் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீங்க ஃபீல் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேன், அடிப்பட்ட இடம்லாம் வலிக்குது விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் ஓகே தான், ஆனா நம்ம யாமிக்கு மட்டும் கடைசி நேரத்தில் ஆஸ்தா ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அது என்னவா இருக்குன்னு கொஞ்சம் சந்தேகம் வர அங்க இன்னும் சில பேர்ல அடிபட்டு இருந்திருப்பாங்களே அவங்களெல்லாம் செக் பண்ண வெனேசாவும் ஓகே எல்லாருக்கும் பெருசா இந்த ஒரு டேமேஜ் ஏற்படல, எல்லாரையும் குணப்படுத்திடலான்னு பேசிட்டு இருப்பாங்க. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சிங்கத்தலையன் இப்போ வாயை பொழுது பத்துருக்கானே எங்கேயாவது எந்திரிச்சிருவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சிங்கத்தலையனுக்கு ஒரு மெமரி ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம லிக்டும் இந்த வெட்டோவும் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெட்டோட கையில பார்த்தா ஒரு அடிப்பட்ட ஒரு குட்டி பறவை ஒன்று இருக்கும். சில மனித குட்டி பசங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பறவையை போட்டு பயங்கரமா காயப்படுத்தி இருந்திருக்கானுங்க போல. லிக்ட் அந்த பசங்களை அனுப்பிச்சு விட்டான். பட் இருந்தாலும் எதுக்கு இப்படி மனுஷங்க வந்து இவ்வளவு மோசமா இருக்கிறாங்கன்னு அந்த வெட்டோ ஃபீல் பண்ணும்போது அப்போ லிக்ட் பார்த்தா கொஞ்சம் பாசிட்டிவா தான் பேசியிருந்திருப்பான். அது நம்ம கிட்ட மேஜிக் இருக்குது அவங்க கிட்ட இல்ல, அதனால இந்த அளவுக்கு கோவம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா இந்த பொறாமை வன்மம் இதெல்லாம் வந்து எவ்வளவு நாள் இருக்க போகுது, கண்டிப்பா ஒரு நாள் அதெல்லாம் காணாம போனதுக்கு அப்புறம் மனிதர்கள் நம்ம கிட்ட ரொம்ப சகஜமா பேசி பழக ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறதுக்கான காலம் ஒண்ணு வரும் அப்படின்னு நம்ம வெட்டோக்கு அவன் நம்பிக்கை கொடுத்திருந்திருப்பான். அந்த அளவுக்கு மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாம தான் வச்சிருக்க இந்த நம்பிக்கையை மற்றவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் மனிதர்கள் மேல நம்பிக்கை வைங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த லிக்ட்ங்கிறவன் இருந்திருக்கான். ஆனா அன்னைக்கு லிக்ட் எனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை யார் எங்கிட்ட இருந்து பிடுங்கினதுன்னு சொல்லி பயங்கர கான்ல திருப்பி அவன் அங்க ஒரு மாதிரி பயங்கர ஃபெரோசியஸ் ஆயிட்டு அட்டாக் பண்றதுக்காக தயாராகிறான். ஆனா இந்த தடவை இங்க இருக்கிற ஆளுங்களை முடிக்கிறது இல்ல, கம்ப்ளீட்டா இந்த அண்டர் வாட்டர் டெம்பிளே முடிச்சணும்னு முடிவு பண்ணும்போது நம்ம யாமையை இதை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியல. கமான் என் பவரை யூஸ் பண்ணி எப்படியா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணுமேனு சொல்லிட்டு அவனும் எவ்வளவு முயற்சி பண்றான். ஏற்கனவே அந்த லிக்ட் அவரோட தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவன் திருப்பியும் ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி போயிருப்பான்ல, அதே தான் இந்த வெட்டவும் பண்றானோன்னு நம்ம ஃபின்ட்ராலுக்குலாம் இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இது எப்படி
எப்படியோ போயிட்டு போகுது, இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி வந்திருக்கோம், இனிமேல் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சண்டை போடுறதுக்காக தயாரா இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு சீலிங்கை போத்துட்டு நம்ம யாமி பையன் என்ட்ரி கொடுக்குறான். யோ யாமி, என்னையா தப்பிச்சு வந்துட்ட? எப்படி உன்னை யாரோ பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னு சொன்னியா, எப்படியா தப்பிச்சேன்னு கேட்டேன். ஆமா என்ன ஒருத்தன் பிடிச்ச வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். ஆனா அவனால எவ்வளவு நேரம் தான் ஒரு சிங்கத்தை கூண்டில் அடைக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் உங்களோட கேப்டன், என்னையெல்லாம் எவனாவது பிடிச்சி வைக்க முடியுமா? நான் எப்ப நினைச்சிருந்தாலுமே தப்பிச்சிருந்திருக்க முடியும். ஒரு சில காரியங்களுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் சரியான நேரத்துக்குன்னு சொல்லுவானா. கேப்டன் யாமி பையனை நமக்கு காது குத்துறாராங்கிற மாதிரி தான் ஆஸ்தா யோசிப்பான். அதுவே அந்த ஹை பிரீஸ்ட் வந்திருப்பாரு. காகனும் அங்க நல்லா தான் இருக்கிறா, இருந்தாலும் அந்த கியாட்டோங்கிறவன் அவனுக்கு தான் கால் தனியா பிஞ்சு போயிருக்குமே, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நான் தான் தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு கேமுங்கிற ஸ்பெல்ல ஒன்னு போட்டு விட்டு இது எல்லாமே ஏன் தப்புதான்னு சொல்லிட்டு ஈவன் அந்த ஜியோ இருப்பாப்லையில அந்த ஹை பிரீஸ்டோட பையன் அவங்ககிட்டயுமே மன்னிப்பு கேட்கிறாரு. ஆஸ்தாவும் யாமி கிட்ட போயிட்டு கமான் யாமி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை போட்டு புரட்டி போட்டு பொழந்து எடுத்துடலான்னு பஞ்ச் லாக் பேசிக்கிட்டு இருந்தா அவன் தலையை பிடிச்சி அப்படியே அமைக்கிட்டு, டே குல்லா போயா, இந்த ஆவரேஜான சண்டையில ஜெயிச்சுட்டு ஒரு சீனா போட்டுக்கிட்டு இருக்காத, நீ இன்னும் முயற்சி பண்றதுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போதைக்கு இது ஒரு பெரிய சண்டை, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாருமே பிரமாதமா சண்டை போட்டீங்கன்னு எல்லாத்தோட தலையிலையும் கை வச்சு பாராட்டிட்டு போகும்போது நம்ம யாமியோட பாராட்டுங்கிறத அவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறாங்க அவங்க எல்லாரும். ஸோ தான் ஸ்கோட சேர்ந்தவங்க அவங்களோட லிமிட்ஸை புஷ் பண்ணி அவங்க லிமிட்ஸை பிரேக் பண்ணி இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சி நின்றுருக்காங்க அப்படிங்கிறது தான். யாமியும் அந்த டிமென்ஷன் ஸ்பேஸ்ல மாட்டி இருந்திருக்கும் போது அவரோட லிமிட்டையும் அவரு புஷ் பண்ணி இருந்திருப்பாரு. ஏதாவது பண்ணி இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு யோசிக்கும் போது தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேற எவனோ ஒருத்தன் இதே மாதிரியான ஒரு பவரை யூஸ் பண்றதை பார்த்துருப்பாரு. ஆஹா, அந்த பவரை நம்மளும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி தான் அதே மாதிரியான ஒரு பவரை அவரோட ஸ்டைல ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் அந்த ஒரு ஸ்பெஷல் மேஜிக்ல இருந்தும் எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஈவன் உப்பையும் அதே பவர் டிமென்ஷனல் ஸ்லாஷ்னு ஒரு பிளாக் மேஜிக் டெக்னிக்கை அவர் யூஸ் பண்ண அது ஸ்பெஷல் மேஜிக் அண்ட் டிமென்ஷனை தாண்டி இருக்கிற விஷயங்களையும் கட் பண்ணும். அங்க வெட்டோவை 2 துண்டாக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.